மண்ணில் பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இன்னைக்கு என்ன கலாய்க்கிறாங்கன்னா நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், நாளைக்கு இன்னொருத்தைய போய் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன விட்டுருவாங்க, இன்னொருத்தைய தேடி அவங்க கலாய்ச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க கலாய்க்கிறது நிப்பாட்டாது, ஏஐ வீடியோஸ் போடுறது நிப்பாட்டாது, இன்ஸ்டால மார்ஃபிங் போட்டு இது பண்ணுறது நிப்பாட்டாது. ஸோ எதை நம்ம நிப்பாட்ட முடியும்? நீ எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் போடா அப்படி. நானே எத்தனை ஏஐ வீடியோஸ் பார்த்துருக்கேன், என்னோட ஏஐ வீடியோஸ் பார்த்துருக்கேன், மார்ஃபிங் வீடியோஸ் பார்த்துருக்கேன், மார்ஃபிங் ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். எனக்கு என்ன டேக் வேறு பண்ணுவாங்க இன்ஸ்டாவில், அது எல்லாம் டேக் பண்ணுவாங்க. நான் யோசிப்பேன், என்ன அவங்களுக்கு வந்து 0 ஃபாலோவர்ஸ் இருக்கும், ஒரு 0 போஸ்ட் இருக்கும், ஆனால் ஃபாலோயிங் எத்தனையோ இது இருக்கும், வருவாங்க ஈஸியாக டேக் பண்ணிட்டு போகிறாங்க. யாரா நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர் பண்ணுறது மட்டும்தான் விடணுமே தவிர்த்து. இன்னும் அந்த சரௌண்டிங் மீடியாஸ் டேக்லாம் இன்னும் அது ஃபேட் அவுட் ஆகாம தான் இருக்குது. எனக்கு அது ஃபேட் ஆகலைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் இட் ஹாஸ் கிவன் மீ த லைஃப் விச் ஐ எம் லீடிங் ரைட் நவ். எனக்கு சோர் போட்டிருக்கு, என்னை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கு. ஸோ அதை எப்படி நான் வந்து இது பண்ண முடியும்? இப்போ கூட எனக்கு யாராவது மீனாட்சின்னு கூப்பிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் ஹார்ட் பிரேக்ஸ் இந்த மாதிரிலாம் டேக் இந்த மாதிரி டேர்ம்லாம் கேட்டால் என்ன சொல்வீங்க? ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங், ஐ அம் கமிட்டட். பெண்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனநிலை ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நல்லா இருக்கும். மற்றவங்க சொல்கிறத நம்பாமல் உங்கள் மனசாட்சி சொல்கிறத கேட்டுட்டு பண்ணுங்க. டெஃபினெட்லி அது நடக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் அது நடந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். நடிப்பு ராட்சசின்ற மாதிரிலாம் டேக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பேயை ஏன் நடிக்க வச்சாங்க, இவங்க எவ்வளோ அழகாக வந்து திடீர்னு பார்த்தா அந்த முன்னாடி ஃபயர் படத்தில் பார்த்ததெல்லாம் சரி காமிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்படி வந்து பொண்ணு இப்படி காட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி. லைக் ஹவ் யூ சூஸ் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஹவ் இட் ஹேப்பன்ஸ்? இட்ஸ் நாட் அபவுட் நான் வந்து ஐம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல்ஸை தான் நான் எதிர்பார்ப்பேன் எப்போவுமே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ லீட் ஆர் ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் அப்படின்னு இல்லை. சரி எப்படி ஆகிடும்னா ஒரு சில வாட்டி ஹீரோயினுக்கே ஒரு சில படத்தில் வந்து வேலை இருக்காது, ஒரு சில கேரக்டர்ஸ் ரோல்ஸ் வந்து பேசப்படும். ஸோ எனக்கு என்னென்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல்ஸ் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வர ஸ்கிரிப்ட்ஸை தான் நான் பார்ப்பேன். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் நான் சூஸே பண்ணேன். ஸோ என்னென்னா இவங்க வந்து கதை சொல்லும்போது ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு கேரக்டரோட ஆன்மா தான் இந்த மாதிரி இன்னொரு கேரக்டருக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்கிற அந்த பேரலல் யூனிவர்ஸ் கதை எனக்கு பிடிச்சிருந்தது. 99 நடக்கிற ஒரு விஷயம் 66 ரெஃப்ளெக்ட் ஆகும், 66 நடக்கிற ஒரு விஷயம் மறுபடியும் 99. ஆடியன்ஸுக்கும் அது ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும், உண்மையா இல்லையா இது அப்படிங்கிறது வந்து நம்ம டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கே தான் பிரேக் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இது இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க இது கதை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ஓகே, இவ்வளோ பேஷனேட்டாக எல்லா விஷயமும் ஒரே ஆள் எடுத்து பண்ணுறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் கம்மி தான் அது. ஏன்னா வெரி ஃபியூ, பிகாஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது வேற, பட் அதை எடுத்து அதை நடத்தி இன்னைக்கு வந்து எத்தனை படங்கள் வந்து ரிலீஸுக்கு வந்திருக்கு சொல்லுங்கள், எடுத்து முடிச்சதால நிறைய பெண்டிங்ல இருக்கு, எத்தனை பெண்டிங்ல இருக்கு. பட் திஸ் பர்சன் பீயிங் சோ பேஷனேட், பிரம்மாண்டமா ஆடியோ லான்ச் பண்ணாரு, பிரம்மாண்டமா இப்போ ரிலீஸ் பண்றாரு, ஓன் ரிலீஸ் வேற பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஓகே, இவர் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, இண்டஸ்ட்ரிக்கு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ we are happy about it. So we are encouraging him. That's it. சூப்பர். அண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு லைக் இப்போ எல்லாருமே சொல்கிறது தான், ஒரு பெண்ணாக எப்படி சாதிக்கிறதுன்னு எல்லாரும் கேட்குறாங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல த்ரோ பண்ணுவாங்க. கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் இருக்கட்டும், அவங்கள பற்றி பேஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஈஸி டார்கெட் தான். ஈஸி டார்கெட், அவங்க அடிச்சா வீக் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அண்ட் ஹவ் யூ ஆர் லைக் ஹேண்ட்லிங் தெம்? எப்படி வந்து அழகா நீ என்னன்னா பண்ணிக்கோ, நான் பாட்டு போயிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. இட் டிபெண்ட்ஸ் மாசி. இப்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப வலிக்கும், அது ஒரு கட் பண்ணி நம்ம ப்ளீட் பண்ணி அது பயங்கரமாக வலிக்கும். அதே இடத்துல உங்களுக்கு மறுபடியும் அடிபடும் போது அது ஒரு இடத்துல அது நம் ஆகிடும். கரெக்டாக அந்த நம்னஸ் ஃபீலிங் தான் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஆக்டருக்கும் இருக்குது. நான் மட்டும்தான் இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரல. ஏன்னா எத்தனை பேர் இப்போது இன்றைக்கி என்ன கலாய்க்கிறாங்கன்னா நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், நாளைக்கு இன்னொருத்தைய போய் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன விட்டுருவாங்க, இன்னொருத்தைய தேடி அவங்க கலாய்ச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இதை யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து இது சாதாரணமாக இருக்குது. அப்போ நமக்கு எதுக்கு அது எஃபெக்ட் பண்ணணும்? திஸ் இஸ் நாட் கோன் ஸ்டாப். அவங்க கலாய்க்கிறது நிப்பாட்டாது, ஏஐ வீடியோஸ் போடுறது நிப்பாட்டாது, இன்ஸ்டால மார்ஃபிங் போட்டு இது பண்ணுறது நிப்பாட்டாது. ஸோ எதை நம்ம நிப்பாட்ட முடியும்? கேர் பண்ணுறது மட்டும்தான் நிப்பாட்ட முடியும். தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங்.
அதான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அதுதான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நீ எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் போடா அப்படின்னு. நானே எத்தனை ஏஐ வீடியோஸ் பார்த்துருக்கேன், என்னோட ஏஐ வீடியோஸ் பார்த்துருக்கேன், மார்ஃபிங் வீடியோஸ் பார்த்துருக்கேன், மார்ஃபிங் ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். எனக்கு என்ன டேக் வேற பண்ணுவாங்க இன்ஸ்டால, அதெல்லாம் டேக் பண்ணுவாங்க. நான் யோசிப்பேன், என்ன அவங்களுக்கு வந்து 0 ஃபாலோவர்ஸ் இருக்கோ, 0 போஸ்ட் இருக்கோ, ஆனால் ஃபாலோயிங் எத்தனையோ இது இருக்கோ, வருவாங்க ஈஸியாக டேக் பண்ணிட்டு போகிறாங்க. யாரா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர் பண்ணுறது மட்டும்தான் விடணுமே தவிர்த்து வேற ஐ டோன்ட் திங்க் ஸோ தெர் இஸ் எனி அதர் ஆப்ஷன்ஸ். நான் வந்து இதை பற்றி உட்காந்து பேசி இதை பற்றி நீங்கள் வந்து இப்படி பண்ணணும், நீங்கள் இதை வந்து எதிர்க்கணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதை கண்டுக்காமல் விடுங்க, தானாக செத்துரும், அவ்வளோதான். That's how I'm handling things. பட் இனிஷியலா it was not that. It was not that it was definitely not easy. Initially வந்து ஒவ்வொரு போஸ்ட் ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா போச்சு, கேவலமா இருக்குன்னு ஒரு கமெண்ட் வந்துருச்சுன்னா போச்சு, உட்காந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மெச்சூரிட்டி இல்லை, யூ டோன்ட் நோ வாட் டு டூ, என்ன பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து வரும்போது தானே நமக்கே தெரியும், இதை பார்க்காத, 10 பேர் அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாரு, அதை பாரு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். ஆமா இல்லை, அப்போ அது எனக்கு அது கண்ணுக்கே தெரியல. நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் தானே கண்ணுக்கு தெரியுது. ஸோ அது ஒரு பாசிட்டிவிட்டியாக எடுத்துக்கிட்டு போக வேண்டியது, அவ்வளோதான். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. இந்த நாட் லிவ் அஸ் சர்வே பண்ணவே விட மாட்டாங்க. இப்போ இருக்கிற காம்படிஷனில், இப்போ இருக்கிற இதில் எப்படி சொல்கிறது, எனக்கு என்ன சொல்ல முடியாது. என்னை பிடிக்காதவங்களே வந்து ஒரு 10-11 பேஜ் வந்து இது பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு பேக் ஸ்லாஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட இருக்கலாம்ல. ஸோ அப்போ நீ யூ ஆல்சோ க்ரோ, நானும் க்ரோ ஆகுறேன். நீயும் உன்னோட நெகட்டிவிட்டியை க்ரோ பண்ண, நான் என்னோட பாசிட்டிவிட்டியை க்ரோ பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். வா போட்டி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். ரெடி ஆயிட்டீங்க? ரெடி எப்போ ரெடி. ஓகே. அண்ட் இப்போ எல்லாருமே உங்களை வந்து லக்கி சாம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க எப்பயுமே. ஏன்னா அந்த சரவணன் மீனாட்சியில் வந்து உங்க கூட நடிச்சவங்க எல்லாருமே அடுத்த லெவல் பயங்கரமா, இப்போ நீங்களுமே அது நானும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக வந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தா ரியோராஜ் தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. அதுவும் பார்க்கும்போது பரவாயில்லையப்பா, எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரைட்டாக ஒரு பிளேஸில் போய் லேண்ட் ஆகிறாங்க அப்படின்னும் போது அடுத்து உங்ககிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? அண்ட் இன்னும் அந்த சரவணன் மீனாட்சி டேக்லாம் இன்னும் அது ஃபேட் அவுட் ஆகாம தான் இருக்குது. எனக்கு அது ஃபேட் ஆகலைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் இட் ஹஸ் கிவன் மீ த லைஃப் விச் ஐ எம் லீடிங் ரைட் நவ். எனக்கு சோர் போட்டிருக்கு, என்னை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கு. ஸோ அதை எப்படி நான் வந்து இது பண்ண முடியும்? இப்போ கூட எனக்கு யாராவது மீனாட்சின்னு கூப்பிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் ரெடியா இருக்கீங்க சார் நீங்க? இன்னொரு ரெண்டு சொல்லிட்டு காதல் 2 சொல்லி சார். இல்லை கேட்டுருச்சு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க என்ன பண்ணி அடுத்த ஒரு காமெடி பண்றீங்க சார்? காமெடி பண்ணதானா? சீரியல்ல மீனாட்சியா இருந்தாங்க, எங்க படத்துல மகாலட்சுமியா இருக்காங்க. வா சார், உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குல்ல சார்? யாருக்கு? உங்களுக்கு. அவங்க ஐடி ஐடி. வாவ். ஆமா, லிங்க் பண்ணிக்கிட்டோம் சார். இந்த மாதிரி ஸ்பான்டேனிட்டிலாம் எதிர்பார்க்கல. டப்பு டப்பு அடிக்கிறீங்க. கேளு, நீங்க கேளு, அவங்க கேளு. ஓகே. நேர்ல கேளு, நான் சும்மா கேளுவேன். ஓ ஆமா ஆமா. மித்ரா பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு 3-4 ஐடி வச்சிருக்காங்க. சோ தயவு செஞ்சு அந்த ஐடிக்கு டேக் பண்ணிரு. ஆமா, அவ்வளவுதான். மார்ச் 6 படம் ரிலீஸ். மார்ச் 8 நம்ம எல்லாருக்கும் தெரியும் உமன்ஸ் டே. எல்லாருமே அந்த மொமெண்ட் தான் டக்குனு எல்லாரும் கண்ணு திரும்பி பார்த்து உமன்ஸா வணக்கம் ஒரு ஸ்டேட்டஸை போடுறது, அம்மாவுக்கு ஒரு விஷயம் போடுறது, ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டில் அந்த மொமெண்ட் தான் நம்ம வந்து பெண்களை கொண்டாடணும். எல்லா டைமுமே வந்து நம்ம பெண்களை கொண்டாடி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். கொண்டாடாதீங்க, தயவு செஞ்சு கொண்டாடாதீங்க. ட்ரீட் இஸ் ஈக்குவல், சிம்பிள். சூப்பர். எதுக்கு செலிப்ரேட் பண்றீங்க எங்களை? எதுக்கு கொண்டாடுறீங்க? we are just a normal human being like you guys. ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி அடித்தா வலிக்குமோ எங்களுக்கும் அதே மாதிரி அடித்தா வலிக்கும். ஸோ ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாலே போதும். ரொம்ப கொண்டாடி தலை மேலே தூக்க வச்சுட்டு ஆஹா ஓஹோ வேணாம். வேற மாதிரி இவ்வளோ பஞ்சு தான் பஞ்சு ஆக்சுவலாக. அண்ட் இந்த நிறைய சொல்கிறாங்களே ஸ்டில் இந்த மாதிரி வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லை, வெளில சொல்லிக்கிறாங்க பாஷா, அந்த ஏற வந்துட்டு எல்லாரும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இன்னும் நடைமுறைக்கு வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரம் வருஷம் போனாலும் அது வராது. they won't change. ஏன்னா அது நடைமுறையில் நம்ம நடைமுறைக்கு அதை கொண்டு வரணும், அந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, இன்னும் பல ஆயிரம் வருஷம் ஆகணும். ஏன்னா அந்த மென்டாலிட்டி இன்னும் போகலைல்ல. ஸோ வி ஆர் ஈக்குவல். இப்போ தான் நம்ம பேசுகிறோம். அந்த ஈக்குவல் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்துருச்சுனாலே அட்லீஸ்ட் 1% நம்ம ஓகேப்பா அப்படின்னு ஃபீல் ஆகும். அது வர்றதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் ஹேப்பன் இன் டவுன் த லேன். ஸோ அது பாட்டுக்கு அது டைம் எடுக்கட்டும். மேபி வெறும் உமன் அதை நினச்சா மட்டும் நடக்காது, மென் அதை நினைக்கணும். அவங்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா நடக்கும். ஆனால் அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. நிறைய மாறி இருக்கு. அவங்க சொல்கிறது வேற. பொதுவாகவே இப்போ வந்து எல்லா லேடிஸ்க்கும் ஈக்குவலாக நிறைய அவங்கள தான் நம்ம எல்லாமே கொண்டாடுறோம்.
என்ன அதுதான் அந்த பேசணும் கொண்டாடுறது வேண்டாம்னு தான் சொல்றோம். இல்லை இல்லை சிம்பிள். அந்த கொண்டாட்டம் கிடையாது. பொதுவாக ரெஸ்பெக்ட் வந்து நம்ம லேடிஸ்க்கு எல்லாருமே இப்போது கொடுக்குறாங்க. 1-2 தவறு நடக்குதே தவிர மற்றபடி எல்லாமே equal. அவங்க தான் இப்போ குடும்பத்தையே ஆள்றாங்க. என்னத்த ஆள்னாலும் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு அது இடத்துக்கு இருக்கத்தான் வரும்போது ஜஸ்ட் இட்ஸ் a very small thing we are taking. சாஃப்ட் டார்கெட்ஸ் யாரு? அகைன் women. இப்போ கூட இப்போ ஒரு நடந்துட்டு இருக்கிற விஷயமே எடுத்துக்கோங்க. ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த ஆண் பண்றதை விட்டுடுவாங்க. பொண்ணு வந்து ஒண்ணுமே இருக்காது. பட் சாஃப்ட் டார்கெட்டுங்கிறதுனால அவங்கள மட்டுமே போய் அவங்க இன்ஸ்டாக்குள்ள போய் அவங்களுக்கு கமெண்ட் போட்டு ஏன்டா டேய் எனக்கு இது தெரியவே தெரியாதேடா அப்படிங்கிற நிலைமையில அவங்க இருப்பாங்க. என்னடா நடக்குதுங்கிற மாதிரி. பட் அவங்கள தான் டார்கெட் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் சாஃப்ட் டார்கெட்ஸ். இட்ஸ் ஆல்வேஸ் விமன். ஸோ அதை கொஞ்சம் என்ன யோசிச்சு இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். தெரியாது. சோஷியல் மீடியா மாறணும்னு சொல்லுங்க. We never know. சோஷியல் மீடியா தான் மாறணும். ஆனால் மற்ற இடத்துலலாம் சோஷியல் மீடியா மாற தேவையில்லை சார். சோஷியல் மீடியால இருக்கிற ஆட்கள் அதான் ஆட்கள் தான். சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பெண்களை பற்றி யார் இருக்காங்க? மாறணுமே நம்ம தவிர மாதிரி ஆட்கள் தானே இருக்காங்க அங்கேயுமே. ஆண்கள்லாம் மாறிட்டாங்க, நிறைய மாறிட்டாங்க. இப்போ நாங்களாம் எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. இல்லை சார், அதான் அவங்க என்ன சொன்னாங்க உங்களே சொல்ல பர்டிகுலராக ஜென்ரலாக இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள். நான் செக்கில் கூட சைன் பண்ணுறது கிடையாது. எல்லாம் ஒய்ஃப் தான். ஓகே, ரச்சிதா அவங்க வந்து அவங்ககிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் ஹார்ட் பிரேக்ஸ் அண்ட் இதெல்லாம் பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இப்போ கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் மனநிலை, லைக் என்ன ரிலேஷன்ஷிப் ஹார்ட் பிரேக்ஸ் இந்த மாதிரிலாம் டேக் இந்த மாதிரி டேர்ம்லாம் கேட்டால் என்ன சொல்வீங்க? I don't care about anything. I'm committed to my work right now. ஆஹா, நான் கமிட்டனோட நான் அடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து அப்படின்ற மாதிரி டு மை ஒர்க்குனோட தான். ஆஹா, Yeah, committed to my work and I love my work. I worship my work. இது மட்டும் தான் நம்மள அடுத்த இதுக்கு கூட்டிட்டே போகும். இந்த ஹார்ட் பிரேக்ஸோ இந்த இன்னொன்னோ தனிமையில் அழுகை எதுவுமே வேலைக்காகாது. நடந்திருக்கு. ஒர்க் அண்ட் ஒர்க் அவ்வளோதான். டிஸ்டர்ப் ஆகல எதுவுமே. நத்திங் இஸ் டிஸ்டர்பிங். ஓகே, அடுத்த படங்கள் பற்றி அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஒரு படம் ரிலீஸ் வருது. அது இல்லாமல் ஒரு மலேசியாவில் ஒரு ஆமா, பார்த்தோம், மூவி ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கு. ஆமா. யா, இட்ஸ் லிங்குசாமி சாரோட இது. ஸோ அது ஒரு படம் போயிட்டுருக்கு. அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அது டப்பிங்குக்கு வரப்போகுது. ஸோ அது இல்லாமல் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கு. தட் இஸ் டோட்டலி ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். ஓகே, பொலிட்டிக்கலா? ஓ, 2026 செம்மையான ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். அது ஐ ஆம் ஹோப்பிங் அது கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் இட்ஸ் அ வெரி நைஸ் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். ஸோ அந்த படம் ஆக்சுவலி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் இன்னும் 2 படம் சைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் கரண்ட் அப்டேட். பெண்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனநிலை ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நல்லா இருக்கும். என்றைக்குமே திங்க் யூ கேன் டூ இட். யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க. யூ திங்க் யூ கேன் டூ இட் அண்ட் யூ வில் ரீச் சம்வேர் ஹாஃப்வே ஆகுது. நீங்கள் போய் ரீச் ஆகிடுவீங்க அந்த இடத்துல. ஸோ மற்றவங்க சொல்கிறத நம்பாமல் உங்கள் மனசாட்சி சொல்கிறத கேட்டுட்டு பண்ணுங்க. டெஃபினெட்லி அது நடக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் அது நடந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். உங்களை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணணும். பக்கத்து வீட்டோ இல்லை உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் அண்ணனோ வந்து மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.